செயலாளர்கள் கூட்டம் காணொலி மூலமாக நடைபெற தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன, இதன் முக்கியத்துவம் என்ன? திமுக மாவட்ட செயலர் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில காணொலி காட்சி வாயிலாக தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்துல தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். ஏற்கனவே ஆகஸ்ட் 15க்குள் இந்த உறுப்பினர் சேர்க்கையை முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருந்த நிலையில பல மாவட்டங்கள்ல இந்த உறுப்பினர் சேர்க்கையில குளறுபடிகள் நடந்திருப்பதாகலாம் தகவல் வந்தது. அந்த அடிப்படையில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை முறையாக நடத்தப்பட்டதா என்பது குறித்து மாவட்டத்தினரிடம் தனித்தனியாக முதலமைச்சர் கருத்துக்களை கேட்பார் என்றும் அது குறித்து ஆலோசனைகளை வழங்குவார் என்றும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார இயக்கத்துடைய திட்டம் எவ்வாறு இருந்தது, அதனுடைய வெற்றி எப்படி இருந்தது என்பது குறித்தெல்லாம் கருத்து கேட்பார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. அதே போல செப்டம்பர் 17ஆம் தேதி கரூர்ல திமுகவுடைய முப்பெரும் விழா நடைபெற இருக்கிறது. அந்த முப்பெரும் விழாவில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் எவ்வாறு செயல்படுவது, அங்கு நிர்வாகிகள் அழைத்து வருவது உள்ளிட்ட முக்கியமான ஆலோசனைகளையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். தொடர்ந்து இன்னும் 7 மாத காலத்துல தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில மக்கள் பணிகள், அதாவது அரசுடைய திட்டங்களான உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின் உள்ளிட்ட பல முக்கிய திட்டங்கள் தற்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதை மக்களிடம் எடுத்து சொல்வது, அந்த திட்டங்களுக்கு மக்களை அழைத்து வந்து பயன்பெற செய்வது உள்ளிட்ட முக்கியமான பணிகளில் மாவட்ட செயலாளர்கள் ஈடுபட வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் வழங்குவார் என்றும் அடுத்தடுத்த கட்டத்தில் துணை முதலமைச்சர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த சுற்றுப்பயணத்துடைய திட்டங்கள் குறித்தும் அதே போல முதலமைச்சருடைய அடுத்த கட்ட பயணங்கள் குறித்தும் தேர்தல் பணிகள் குறித்தும் முதலமைச்சர் இந்த மாவட்ட கூட்டத்தில் முக்கியமான ஆலோசனைகளை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.